ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு ஈஸியான ஒரு ப்ளவுஸ் டிசைன் பார்க்க போகிறோம். ரொம்ப அழகாக, ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரியுற மாதிரி பைப்பிங் யூஸ் பண்ணி ஒரு டிசைன் ஸ்டிச் பண்ண போகிறோம். இது வந்து டெய்லி ஆஃபீஸ் ஒர்க், ரெகுலர் ஜாபுக்கு போகிறவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள், ஈஸியாக கற்றுக்கலாம். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோ போடுறதுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். வாங்க டிசைனுக்குள்ளே போகலாம். மெஷர்மெண்ட்லாம் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். ஓகே, இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்குங்க. ரெண்டாக மடித்து ரெண்டு பக்கமும் மார்க் வந்து தெரிகிற மாதிரி போட்டுக்குங்க. போட்டு ஒரு நெக் ஷேப் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். நெக் ஷேப் வந்து நான் எப்படி ட்ராயிங் பண்ணுறத கவனம் பார்த்துக்குங்க. ஒன் சைடு வந்து ஒரு மாதிரி பேட்சும், இன்னொரு சைடு வந்து ஒரு மாதிரி பேட்சும் வரும். இது வந்து 2 பேட்ச். இது ஒரு டிசைன். இது வந்து ஒரு கஸ்டமர் சாய்ஸ் ப்ளவுஸ் டிசைன் தான். ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி கேட்டாங்க, இந்த மாதிரி தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்காக பண்ணது. ரெண்டாவது வந்து நிறைய பேர் அந்த பைப்பிங்கில் வந்து நிறைய டவுட் இருக்கிறதுனால, ஸோ இது ஒரு பைப்பிங் வச்சு ஒரு டிசைன் பண்ணி காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த டிசைன் வந்து ரெகுலராக நம்ம அடிக்கிறத விட இது கொஞ்சம் வேறு மாதிரி நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த மெத்தட் யூஸ் பண்ணும்போது இப்போது உதாரணத்துக்கு நம்ம 1 மணி நேரம் ஆகுனா ஒரு ப்ளவுஸ் டிசைன், இது ஒரு 1/2 அன் ஹவரில் முடிக்கலாம். கிட்டத்தட்ட பாதி நேரத்தை குறைக்கிற மாதிரி இந்த டிசைன் வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நிச்சயமாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். தெரியாதவங்க, புரியாதவங்க ஒரு டைம் என்கிட்ட கேளுங்க. நிச்சயமாக இன்னொரு டைம் நான் உங்களுக்கு சொல்லித்தரக்கு நான் ரெடியாக இருக்கேன். வாங்க டிசைனுக்குள்ளே போகலாம். மார்க்கிங் வந்து கவனமாக நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த மாதிரி கேன்வாஸ் வந்து ஒரு ப்ளவுஸ் பேக் சைடு ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி எடுத்துக்கங்க. சென்டர் வந்து நான் கோடு போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த சென்டர் வந்து அது சென்டர் கேன்வாஸ்லேயும் சென்டர் ஒரு கோடு போட்டு பார்த்தீங்களா, கரெக்டாக அதில் கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கோங்க. அந்த சென்டர் கரெக்டாக வரணும். கொஞ்சம் சென்டர் மாறினா கூட நமக்கு வந்து அந்த ஃபினிஷிங் வராது. அதனால் வந்து இதை வந்து ஒரு மேலே வந்து ஸ்கேல் வச்சிட்றேன், எங்கேயும் க்ராஸ் ஆகக்கூடாதுக்காக. நம்ம லைனிங்கில் எப்படி கோடு போட்டிருக்குமோ அதே அளவு கரெக்டாக ட்ரேஸ் எடுத்துக்கங்க கேன்வாஸில். ரொம்ப பொறுமையாக பண்ணுங்கள், அவசரப்பட வேண்டாம். ஒருவேளை உங்களால் மிஷினில் போட்டு பண்ண முடியலனா உங்கள் வீட்டில் கட்டிங் டேபிளோ இல்லை உங்கள் கடையில் கட்டிங் டேபிளோ இருந்துச்சுன்னா அந்த கட்டிங் டேபிளில் போட்டு மேலே வந்து ஏதோ ஒன்று வெயிட் வச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் புதுசாக ஃபஸ்ட் டைம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது மாற வாய்ப்பு இருக்குது. அதனால் சொல்கிறேன், கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் மாறினா கூட நெக் ஷேப் வந்து போயிடும். நெக் ஷேப் மாறினா கண்டிப்பாக ஷோல்டர் பிரச்சனை வரும், பாடி லூஸ் அடிக்கும். ஸோ இதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு. இந்த மார்க்கிங் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 3/4 இன்ச், 1 இன்ச், அதிகபட்சம் 1 இன்ச் அகலத்துக்கு வைங்க. அதுக்கு மேலே வச்சிங்கன்னா பார்க்குறக்கு நீட்டாக இருக்காது. ஓகே, இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு அந்த எப்படி மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த மார்க்கிங்லே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்து இந்த மாதிரி புதுசாக உங்களுக்கு டிசைனிங் சம்மந்தமாகவும் டிசைனிங் டிப்ஸ் சம்மந்தமாகவும் சொல்கிறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, எப்போ போல் நம்ம வந்து அடிச்சு திருப்பிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எப்போவும் தெரியும், இந்த மாதிரி நம்ம மார்க்கிங்லேயே அடிச்சு திருப்புறது தான். அடிச்சு ஒரு 1/4 இன்ச் மட்டும் கட் பண்ணி அங்கங்கே இந்த மாதிரி ஒரு கட்டிங் போட்டு அப்படியே அடித்து மேலே தையல் போடுறது தான், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து ஒரு சில பேர் மெஷர்மெண்ட்டு இந்த இதுதான் என்னோடய மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி இதோட கட்டிங் போடுங்கன்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக அது நீங்கள் கொடுக்குற மெஷர்மெண்ட் அது கண்டிப்பாக அது போதாது. ரெண்டாவது, அப்படி நம்ம ஒரு மெஷர்மெண்ட் வச்சுமே மட்டுமே நம்ம ஃபுல்லாக ஒரு கட்டிங் வந்து பண்ண முடியாது. நமக்கு நிறைய மெஷர்மெண்ட் தேவைப்படுது. நீங்கள் ஒரு 2-3 மெஷர்மெண்ட்டு அனுப்புகிறீங்க. பட் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ வந்து தீபாவளிக்கு அப்புறம் நிச்சயமாக போடுறேன். பட் நீங்கள் சொல்கிற கொடுக்குற மாதிரி அந்த மெஷர்மெண்ட் போதாது. நான் உங்களுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட் ப்ளவுஸுக்கு வேணும்னு சொல்லிட்டு நிச்சயமாக நான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். உங்களுக்கு நான் வீடியோவில் ஒரு டைம் உங்களுக்கு நான் வந்து அதை பற்றி பேசுகிறேன். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் 1/4 இன்ச் மட்டும் விட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு பைப்பிங் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். பைப்பிங் நீங்கள் இப்படி தான் கட் பண்ணணும். இது வந்து இந்த மாதிரி ஒரு கிளாத் இருக்குன்னா 4 பக்கம் சதுரமாக ஒரே மாதிரி அகலத்தில் உள்ள கிளாத் இருக்குன்னா அதை வந்து நம்ம கிராஸில் மட்டும் வெட்டிக்கணும். கிராஸில் இந்த மாதிரி கிராஸில் நல்லா நீட்டாக வெட்டிக்கணும். இந்த மாதிரி கிராஸில் வெட்டும்போது தான் பைப்பிங் நமக்கு நீட்டாக ஃபினிஷிங்காக வரும். ரெண்டாவது, குதிரையும் நமக்கு முக்கியம். இந்த மாதிரி குதிரையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மிஷினுக்கும் ஒவ்வொன்றும் டிஃபர் ஆகும். நீங்கள் ஜாக்லேயே பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி மாறும். அதனால் நீங்கள் உங்கள் மிஷினுக்கு எது பொருந்ததோ
இதெல்லாம் முக்கியம். ரொம்ப கவனமாக பார்த்துக்குங்க. அடுத்து வந்து பைப்பிங் நூல். இந்த மாதிரி பைப்பிங் நல்லா குவாலிட்டியான பைப்பிங் நூலை செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு நான் சொன்ன மாதிரி கிளாத் வெட்டிட்டு இந்த மாதிரி பைப்பிங் வந்து நீட்டாக ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. பைப்பிங் அடிக்கும்போது பைப்பிங் நூலையும் இழுக்க வேண்டாம், பைப்பிங் கிளாத்தையும் இழுக்க வேண்டாம். ரெண்டையுமே ஈவனாக விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு பைப்பிங் நீட்டாக வரும். அதையும் கவனத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி பைப்பிங் அடிச்சுட்டு நம்ம பைப்பிங் கிளாத்தையே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு வெட்டி எடுத்துடணும். கிளாத் எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் வெட்டி நீட்டாக எடுத்துங்க. ஏன்னா இந்த மாதிரி வெட்டும்போது தான் உங்களுக்கு பைப்பிங் நீட்டாக இருக்கும். பைப்பிங் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போதும் ரொம்ப ஈஸியாக அழகாக வரும். கிளாத் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கே கொஞ்சம் கன்ஃபியூஸ்ட் ஆகும். எந்த அளவுக்கு அடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கிளாத்து 1/4 இன்ச் தான் வெளியே வந்து அவுட்டரில் விட்டுருக்கோம். இருந்தாலுமே நமக்கு இந்த மாதிரி 1/4 இன்ச் நீங்கள் வெட்டி எடுத்துட்டிங்கன்னா அடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை எப்படி நான் அடிக்கிறேன்றதை ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாக பைப்பிங் அடிச்சுட்டு நம்ம வந்து நீட்டாக அயர்ன் பண்ணி எடுத்துடணும். இந்த மாதிரி நான் எப்படி அயர்ன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? அயர்ன் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே மேலே பதிக்கிறது தான். நான் எப்படி பதிக்கிறேன்றதை நீங்கள் ரொம்ப கவனமாக பாருங்கள். அந்த நெக் ஷேப் நம்ம எப்படி அடிச்சு திருப்பி இருக்குமோ அந்த நெக்கில் கரெக்டாக வச்சு அப்படியே பதிக்கணும். அவ்வளோதான். ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு மெத்தட் இது. ரொம்ப எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸியாக அழகாக புரியும். ஒரு புதுசாக ஸ்டிச் பண்ணி பழகுறவங்க கூட அழகாக இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம் நிச்சயமாக. ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். இது வந்து ஒரு டீசென்ட்டாக ஒரு ஒரு டீசென்ட்டாக இருக்கும். இந்த டிசைன் வந்து ரொம்ப அதிகமாக நம்ம எதையுமே வேலை செய்யாமல் ஒரு சிம்பிள் அண்ட் நீட்டாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் இந்த டிசைன் பண்ணியிருக்கோம். இதோட ப்ரைஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் கமெண்டில் கேளுங்க. நிச்சயமாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ரொம்ப ஈஸி ஃபார்முலா தான். அப்புறம் நிறைய பேர் கேட்குறீங்க, இந்த மாதிரி ரொம்ப கம்மியாக நீங்கள் ப்ரைஸ் சார்ஜ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைங்க. நம்ம இருக்கிற ஏரியாவில் நம்ம இவ்வளோ தான் சார்ஜ் பண்ணுறோம். செகண்ட் வந்து இது நம்ம சொந்த கடை. 2வது எல்லாமே நம்ம கொஞ்சம் எஃபெக்டிவாக தான் பண்ணுறோம். ரொம்ப அதிகமாக நம்ம சார்ஜ் பண்ணல. ஏன்னா ஒவ்வொருத்தர் கடையும் இருக்கிறத பொறுத்து மாறும். மற்றவங்க சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க வாடகை கடை இருக்கலாம், நிறைய விஷயங்கள் இருக்கலாம். அதனால் அவங்க கொஞ்சம் சார்ஜ் அதிகம் பண்ணலாம். அவங்க மேலே நம்ம தப்பு சொல்ல முடியாது. பட் எனக்கு இது போதுன்றதுனால நான் அதை சொல்கிறேன். ஒவ்வொரு கடையும் மாறும். நீங்கள் அது அவங்கள நீங்கள் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். ஓகே, கீழே வந்து ஃபினிஷ் பண்ணிடணும். இந்த மாதிரி கிளாத் வச்சு ஃபினிஷ் பண்ணிடணும். ஓகே, கிட்டத்தட்ட ப்ளவுஸ் டிசைன் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். அடுத்து வந்து நம்ம வந்து இந்த மாதிரி டிசைன் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த டிசைனுக்கு மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். அடுத்தடுத்து இந்த மாதிரி டிசைன் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.